குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 39 இடங்களில் அதி கனமழையும், 33 இடங்களில் மிக கனமழையும், 12 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஏற்கனவே தரப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை தொடருகிறது. மேலும் விருதுநகர், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. நாளை நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடற்பகுதிகளில் சூறைக்காற்றான மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். உள்ளது தெரிஞ்சதுதான், பாளையங்கோட்டையில் 442 மில்லிமீட்டர் இப்ப பதிவானது. இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா 200 மில்லிமீட்டர் 10/12/1931, 292.8 மில்லிமீட்டர் 9/1/1963. அது டிசம்பர் மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி 20 சென்டிமீட்டர். மொத்தமா ஆண்டுல எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா 29 சென்டிமீட்டர் 63வது வருஷம் ஜனவரி மாதம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான ரெக்கார்டு. ஏன்னா சிலது ஐஎம்டியோட அப்சர்வேட்டரி, சிலது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்சர்வேட்டரி, எல்லா ரெக்கார்டுகளும் சரி பார்த்து பதிவேற்றப்படும். இல்ல, மொத்த தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகள் மொத்தமா தமிழ்நாட்டுக்கு இந்த 4 மாவட்டங்களுக்கு மட்டும் உங்களுக்கு தெரியணும்னா, அது கன்னியாகுமரிக்கு பாத்தீங்கன்னா பதிவான அக்டோபர் முதல் இன்று வரையான காலகட்டத்துக்கு கன்னியாகுமரிக்கு 1050 மில்லிமீட்டர் பதிவானது. இயல்பு 516 மில்லிமீட்டர், 103% அதிகம். இயல்பை விட கன்னியாகுமரியில் 103% அதிகம். நெல்லையில் 135% இயல்பை விட அதிகம். இது இந்த வருடத்தோட புள்ளி விவரத்தை சொல்லிட்டு இருக்கோம். இந்த வருடத்தோட புள்ளி விவரம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? தூத்துக்குடியில் 68% இயல்பை விட அதிகம். தென்காசியில் 80% இயல்பை விட அதிகம். இது எல்லாம் இந்த வருடத்துடைய அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இது வச்சு பார்க்கும் பொழுது நமக்குடைய சீசனல் இந்த வருடத்து 2023 சீசனுடைய வடகிழக்கு பருவமழையுடைய இது இந்த 4 மாவட்டங்களுக்கு நீங்க சொல்றீங்க. அதாவது எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 வகையா இருக்கு. நமக்கு மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு. 7 சென்டிமீட்டர் முதல் 11 சென்டிமீட்டர் வரை மஞ்சள் எச்சரிக்கை, எல்லோ ஆரஞ்சு. ஆரஞ்சு 12 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை, அது ஒரு வகை ஆரஞ்சு அலர்ட். 21 சென்டிமீட்டருக்கு மேல் என்பது சிவப்பு எச்சரிக்கை. அதுல ஒவ்வொரு இதுவும் அதுக்கப்புறம் ரேஞ்சை மூணே கேட்டகரி தான். ஐஎம்டி பொறுத்தவரை தற்பொழுது 3 கேட்டகரி தான். 21 சென்டிமீட்டருக்கு மேல் அப்படிங்கிற போது இதுல 14ஆம் தேதி முதல் தொடர்ந்து 14, 15, 16 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கன முதல் மிக கனமழைக்கு இந்த 4 மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நேற்று காலை அதி கனமழைக்கான வாய்ப்பு அதிகப்பட்ட போது அந்த இதுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்திருக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி 95 சென்டிமீட்டர், 65 சென்டிமீட்டர் என்று குறிப்பாக ஒவ்வொரு வருஷம் கொடுக்க முடியாது. 3 கேட்டகரி தான். 3 கேட்டகரியில 21 சென்டிமீட்டருக்கு மேல எதுவா இருந்தாலும் சிவப்பு எச்சரிக்கை. ரெட் அலர்ட்டுக்கு மேல ஒண்ணு இல்ல. ரெட் அலர்ட் என்பது ரெட் அலர்ட், அவ்வளவுதான். எல்லோ ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட். ஓகே, நம்ம அறிவியல் முறையில் பார்க்கும் பொழுது ஒரு வளிமண்டல சுழற்சியிலிருந்து இந்த அளவிற்கு மழை கிடையாது, எதிர்பார்க்கப்படுவதில்லை. இது வரைக்கும் இந்த அளவுக்கு மழை கிடையாது. அது நாம அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியிலிருந்தே நம்ம கனமுதல் மிக கனமழை கொடுத்திருந்தோம். 14ஆம் தேதி முதல் கொடுத்திருக்கிறோம். அது நேற்று இன்னும் அதனுடைய வாய்ப்பு அதிகரிக்கப்படும் பொழுது அது கொடுத்திருக்கிறோம். பரவலாக மழை அதிகமாக தான் பெய்யும்.